நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. என்ன சொல்றதுன்னா, ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா 8 மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்களால அந்த 8 கல்யாணம் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான தகவல் மூலியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன்ல பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆன அந்த பெண்மணியுடைய ஜாதகத்தை விரிவாக ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் டெய்லர். ஸோ இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓகே லண்டன்ல பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை இவங்க. ஓகே ஸோ டேட் பாத்தீங்கன்னா பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா 27/2/1932 2:30 AM லண்டன், யூகே. ஓகே. ஸோ லக்னம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம் வருது. ஓகே. ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம். என்ன திதியில பிறந்திருக்காங்க? தேய்பிரை சஷ்டி திதியில பிறந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. துருவ யோகம், மணிஜா கரணம். ஓகே. சோ இவங்க நடிகை அப்படிங்கறத சொல்லணும்ல. ஓகே. இப்ப நீங்க இந்த பஞ்சாங்கத்துல இருக்கிறது பாருங்க. இந்த பஞ்சாங்கத்துல 5 விஷயம் இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 1 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி தேதி அதிபதி பாரு சுக்கிரன் போட்டிருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன். வணிஜா கரணத்துக்கு அதிபதி சுக்கிரன். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு. துருவ கரணத்துக்கு யோகத்துக்கு அதிபதி கேது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பஞ்சாங்கத்துல 3 விஷயங்கள் சுக்கிரன் வரும். ஆமா. 3 விஷயத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி. ஒரு விஷயத்துக்கு கேது, விசாக நட்சத்திரத்துக்கு கேது அதிபதி. விசாக நட்சத்திரத்துக்கு குரு அதிபதி. துருவ யோகத்துக்கு கேது அதிபதி. சோ இதுலதான் இதான் காம்பினேஷன். சோ இந்த பஞ்சாங்கத்துல 3 இது சுக்கிரன் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் நோட் பண்ணிக்க. இது ஒரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் தான். ராசி துலாம் ராசி உங்களுக்கு தெரியும். அதாவது விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கு. அதுவும் சுக்கிரனோட ஆதிக்கம் தான். சோ இந்த ஜாதகத்துல சுக்கிரனோட பொசிஷன் எடுத்து பாருங்க. உச்சமாகி இருக்காரு. மீன ராசியில உச்சமாகி கொண்டிருக்காரு. சோ ஓகே. சோ இதான் இவங்களோட என்னது, இவங்க தான் இவங்க எதுக்கு ஃபேமஸ்? நடிகர், நடிகை. ஆமா. சோ அதான் ஃபேம் கொடுத்திருக்கு இவங்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ், 8 மேரேஜ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பெரிய விஷயம். சோ இது ரெண்டும் தான் வந்து இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் இந்த ஜாதகத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்றதுக்காக நான் எடுத்து, இந்த பேசிக்கான பஞ்சாங்கத்திலேயே சுக்கிரனோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத நான் சொல்றதுக்காக எடுத்து சொன்னேன். ஓகே. வெள்ளிக்கிழமை சஷ்டி தேதிங்கிறது 6வது தேதி. வெள்ளிக்கிழமைங்கிறது மேரேஜ். சஷ்டிங்கிறது 6ஆவதுங்கிறது ஃபைட்டிங் சண்டை, அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த மாதிரி. சோ பாருங்க, இது மேரேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை சஷ்டி தேதியில பிறந்ததுனால கல்யாணத்துல ஒரு இடைஞ்சல்களை கொடுத்துருக்குது. நிச்சயமா. ஓகே. சோ ஓகே, லக்னம் நம்ம ராசி கட்டத்துக்கு வந்துருவோம். ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடி சொல்லிடலாம். விருச்சக லக்னம் 3ஆம் வீட்டுல சனி இப்ப வந்திருக்கு மகர ராசியில. 4ஆம் வீட்டுல கும்பராசி 4ஆம் வீடா வருது. சூரியன் செவ்வாய் புதன் உட்காந்துருக்கு. 5ஆம் வீடு மீன ராசியா வருது. சுக்கிரன் ராகுக்கு வந்திருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல வக்கர குரு கடகராசியில உட்காந்துருக்கு. 11ஆம் வீட்டுல கேது கன்னி ராசியில உட்காந்துருக்கு. 12ஆம் வீட்டுல சந்திரன் உட்காந்துருக்கு. ஓகே. சோ விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மேரேஜ் தான் நம்ம இந்த ஜாதகத்துல பெயினா பேச போற டாபிக். சோ அதனால 7ஆம் வீட்டு நம்ம பார்ப்போம். 7ஆம் வீடு வந்து ரிஷப ராசி, அதிபதி சுக்கிரன் எங்க போய் உட்காந்துருக்காரு? 5ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. ராகுவோட உட்காந்துருக்காரு. ராகுவோட உட்காந்துருக்காரு. சோ 7ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட உட்காந்துருச்சுனாவே மேரேஜ்ல என்ன நடக்கும்? சீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேரேஜ் பண்ணவங்கிற ஆசையை அதிகப்படுத்தும் ராகு. ராகு எங்க உட்காந்துருக்குது அங்க ஆசையை எப்படி அதிகப்படுத்தும்? எந்த கிரகத்தை உட்காந்துருக்குது அந்த காரகத்தோட ஆசையை அதிகப்படுத்தும். சுக்கிரனோட ராகு அப்படிங்கிறது திருமணத்துல ஆசையை அதிகப்படுத்தும். லவ், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி லவ் விஷயத்துல ஆசைகளை தூண்டி விடும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில நெகட்டிவாவும் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நெகட்டிவ்னா சுக்கிரன் ராகு சீட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. லவ்ல சீட்டிங், சோ அந்த மாதிரியும் சொல்லலாம். லவர் வந்து சீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லலாம். காதல்ல ஏமாறுறது, சோ இதுவும் வரும். காதல்ல ஏமாத்துறது, இவங்க ஜாதகரை ஏமாத்துறதும் வரும். ஓகே. சோ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு ஜாதகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்றதுக்கான யோகங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா 7ஆம் வீட்டுல வந்து புதன் சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்ல 7ஆம் வீட்டு அதிபதியோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்ல தாரகாரகன் வீட்டுல புதன் இருக்கணும். இல்ல புதன் வீட்டுல தாரகாரகன் இருக்கணும். இல்ல சொல்லுங்க. சுக்கிரனும் தாரகாரகன். ஓகே, புதன் தாரகாரகனா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். புதன்னா மல்டிப்ளிசிட்டி, தாரகாரகன் அப்படிங்கிறது
மனைவி குறிக்கூடியது, கணவன் குறிக்கூடியது, திருமணத்தை குறிக்கூடியது, பார்ட்னர் குறிக்கூடியது. அதனால புதன்கிறது மல்டிபிள் அப்படிங்கறனால நீங்க புதன் தாரகாரகன் சொல்றீங்க. ஓகே, எஸ், ஆமா, அடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. அதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலி அந்த பார்ட்னர் ஸ்தானத்துக்குரியவர். ஏதாவது ஸோ கண்டிப்பா இரட்டைப்படை பாத்தீங்கன்னா ராசியில சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது. சுக்கிரன் போய் இரட்டைப்படை ராசியில உட்கார்ந்திருந்தாலோ, சுக்கிரன் வலிமை பெற்று பாவ கிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ, குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுவோட, இந்த ராகுனா சீட்டிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்ந்து இருக்கும்போது அது வந்து மல்டிபிள் திருமணத்தை நோக்கி போகும். ஏன்னா இரட்டைப்படை ராசியில் இருக்கிறதுனால. இரட்டைப்படை ராசிங்கிறது நேயர்களுக்காக திருப்பி ஒரு முறை சொல்லிடலாம். தனுசு, மீனம், மிதுனம், கன்னி, இந்த 4ம் இரட்டைப்படை ராசிகள். இந்த ராசியில போய் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தாலோ, சுக்கிரன் பேசிக்கலி தாரகாரகன் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்கிரன் இரட்டைப்படை ராசியில உட்கார்ந்திருக்கிறது அப்படின்னா இதை டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா, ராசியிலையும் இரட்டைப்படை ராசியில உட்கார்ந்திருக்கு, ராசி கடத்தில இரட்டைப்படை ராசியில சுக்கிரன் உட்கார்ந்திருக்குது, நவம்சத்திலையும் இரட்டைப்படை ராசியில சுக்கிரன் உட்கார்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதாவது பேசிக்கா இன்னும் பேசிக்கான ரூல், கிரகங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பேசிக்கான ரூல் சொல்றேன். ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணத்துக்கு இரட்டைப்படை ராசிகள் வந்து லக்னமா அமைகிறது. நீங்க சொன்ன ராசிகள் மிதன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இதெல்லாம் லக்னமா அமையும் போது ரெட்டப்பட லக்னமா வந்துருச்சு. 7ஆம் வீடு ரெட்டப்பட்ட ராசி தான் ஆட்டோமேட்டிக்காவே. கண்டிப்பா. சோ இதுவும் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணத்துக்கான ஒரு இண்டிகேஷன். அகைன் 7ஆம் வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி கன்னி நவம்சத்திலேயோ இல்ல மிதுன நவம்சத்திலேயோ கொஞ்சனால அதுவும் புதனோட வந்துருக்கிறது. நீங்க 7ஆம் வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி புதனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கிறது. இதெல்லாமே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்ப சொன்னதுல ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு அது 2 கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. தாரதோஷம் எல்லாம் சொல்லிட முடியாது. விஷயம்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணணும். நம்ம சொன்ன இப்ப இந்த யோகங்கள்ல ஒரு 3-4 யோகங்கள் ஒட்டுக்கா சேர்ந்து வருது, ஒட்டுக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணத்துக்கு போறக்கு வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம். சோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். 7ஆம் வீட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். கல்யாணமே பண்ண முடியாது நிறைய இருக்குது. சோ அதுக்கும் சோ பட் என்னன்னா இப்ப போயிட்டு இருக்கிற காலத்துல என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் நீங்க சொன்னதுல இப்ப நம்ம சொன்ன யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ங்கிறது உறுதியா சொல்லிடும். கண்டிப்பா. மல்டிபிள் மேரேஜ் சொல்றதுலயே மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ங்கிறது உறுதியா சொல்லும். ஓகே, ஓகே. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பேசுறது வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட 1, 2, 3 கல்யாணத்துக்கான யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், 3 கல்யாணம், அந்த மாதிரி யோகங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா 8 கல்யாணத்துக்கு யோகம் வேணும்ல? கண்டிப்பா வேணும். 8 கல்யாணத்துக்கு யோகம் வேணும்ல? அந்த எலிசபெத் டெய்லருடைய யோகத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா சுக்கிரன் அகைன் யாரோட இருக்காரு? ராகுவோட உட்கார்ந்திருக்காரு. சுக்கிரன் நீங்க சொன்ன மாதிரி உச்ச சுக்கிரன். ராகு வந்து உச்ச கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்துச்சு அப்படின்னா ராகு அதிக பலம் பெறும். ஒரு இடத்துல உச்ச கிரகத்தோட 200 மடங்கு பலம் பெறும் நீங்க சொல்லலாம். ராகு வந்து உச்ச கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது அந்த கிரகத்தோட காரத்தத்துவம், இப்ப ராகு வந்து இங்க சுக்கிரனோட உச்ச கிரகத்தோட உட்கார்ந்துருக்கனால இந்த சுக்கிரனோட காரத்தத்துவத்தை அதிகப்படுத்துது. அதெல்லாம் சுக்கிரனோட சக்திகளை உள்வாங்கிக்குது ராகு. அது வந்து பாத்தீங்கன்னா அதான் இன்டர்நேஷனல் ஃபேம் கொடுத்திருக்குது. எங்க ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க, சினிமா துறையில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. ஓகே, சோ இதுல அகைன் இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ராகு உட்கார்ந்து இருக்கிற வீடு யாரு? குரு வீடு. குருவோட வீடு. அந்த கிரகம் போய் உச்சமா இருக்குது. ஆமா, வக்ரமாகி உச்சமாகி இருக்கு. வக்ரமாகி உச்சமா இருக்குது. இன்னும் பவர் அதிகப்படுத்துங்க. இப்ப ராகுக்கு எவ்வளவு பவர் கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ராகுதான் இந்த ஜாதத்துல விஷயம். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்றது என்னன்னா, ராகுதான் இந்த ஜாதத்துல ஆத்மகாரகன். ஆத்மா என்ன ஆசைப்படுது அப்படிங்கறத சொல்றதுதான் ஆத்மகாரகன். சோ ராகு 5ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்குது. அப்ப சுக்கிரனோட வீட்டுல உட்கார்ந்துருக்கு. ஆத்மா என்ன ஆசைப்படுது? ஆத்மா லக்ஸுரியா வாழணும், பேரு புகழ் கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி லவ் வேணும், காதல் வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஆசைப்படுது ஆத்மா. ராகுனா டிசைர், ஆசையை அதிகப்படுத்தி விட்டுரும். இப்ப அந்த ஆத்மா காரகன் 5ஆம் வீட்டுல ராகு, ஆத்ம காரகன் 5ஆம் வீட்டுல இருக்கிற ஆத்ம காரகனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா பவர் வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா அது உச்ச கிரகத்தோட உட்கார்ந்துருக்குது. அந்த வீட்டோட அதிபதி அகைன் உச்சமா இருக்குது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 மேரேஜுக்கு நான் இந்த காம்பினேஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. எவனதான் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஆனா சொல்றேன்னா இந்த காம்பினேஷன் வந்து
இருந்தாதான் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டோட அதிபதி உச்சம் போதுன்னா அந்த விஷயம் ஈஸியா கிடைக்கும் நமக்கு. ம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்கு. ஓகே. ஸோ ராகு ராகு மீன் ஏன் இந்த இவங்களும் ஏமாந்தாங்க சில விஷயத்துல. கண்டிப்பா மேரேஜ்ல சீட்டிங் எல்லாமே நடந்திருக்குது. டைவர்ஸ் கேஸ் அது மாதிரி உங்களுக்கு ம். 8 மேரேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கண்டிப்பா, கண்டிப்பா. அது உங்களுக்கு அப்படியே லிஸ்ட்ல நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு இப்ப ஒரு நோட் பேட் விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? இவரு கடைசியா திருமணம் பண்ணும்போது என்ன வயது இந்த அம்மாக்கு? இப்ப உங்களுக்கு எலிசபெத் நான் டெய்லர் அம்மா. காமிக்கிறேன். அதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுதா? நான் காமிச்சிருக்கிறது. தெரியுது, தெரியுது, தெரியுது. ஒரு நோட் பேட்ல இருக்குல்ல. சோ இதான் வந்து ஆமா. கல்யாணம் பண்ண கணவர்களோட லிஸ்ட். சூப்பர். உங்களுக்கு சிம்பிளா நீங்க இன்ட்ரெஸ்டிங். கேட்டதுக்கு ஆக்சுவலி ஆன்சர் நான் உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிரும். முதல் கல்யாணம் 1950 பண்றாங்க 18 வயசுல அது. அடுத்து ஓகே. 2 வருஷத்துல அந்த கல்யாணம் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது 1952 பண்றாங்க. ஐ மீன் 2 வருஷத்துல முடியல, ஆமா. சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1952 பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு பண்றாங்க. அடுத்த கல்யாணம் அகைன் ஒரு 4 வருஷம் கழிச்சா 5 வருஷம் கழிச்சு. ம். சோ ம். 1957 நடக்குது. அதுக்கு அடுத்த கல்யாணம் 1959 நடக்குது. அதுக்கு அடுத்த கல்யாணம் வெரி குட். வெரி 1964 ஷார்ட். நடக்குது. சோ ஓகே. 1964 கல்யாணம் மறுபடியும் கல்யாணம் பண்றது 1970 போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து ஓ, மறுபடியும் 64ல அவர் கல்யாணம் பண்ண அவரையே திருப்பி அகைன் திருப்பி கல்யாணம் பண்றாங்களா? ஆமா 1970 கல்யாணம் பண்றாங்க. ஓ மை செகண்ட் டைம். காட். சரி. ஓகே. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1976 அடுத்த 7வது கல்யாணம். அதுக்கு அடுத்து ம். 1991 8வது கல்யாணம். கிட்டத்தட்ட 59 வயசு நினைக்கிறேன் கடைசி கல்யாணம். எஸ், எஸ். 59, 60 வயசு. ஓகே. 59 வயசு. ரைட். ஓகேங்கண்ணா. வெரி சோ குட். அதான் உங்களுக்கு சிம்பிளான இதை எடுத்து காமிச்சிட்டேன். உங்களுடைய ஓகே. தசா புத்திகள் ஏதாவது விளக்கி சொல்லணுமா? இல்ல நான் திசாபதி பண்ணா அது ரொம்ப லாங்கா போயிரு வீடியோ. நம்ம ஒவ்வொரு மேரேஜ்க்கு நம்ம ஓகே. எடுத்து பேசணும்னா. சோ ஓகே. இன்னொரு ஓகே. இன்னொரு ஓகே. விஷயம் நான் சொல்றேன். என்ன சில விஷயங்கள் மட்டும் இந்த யோகத்துல கம்ப்ளீட் பண்றேன். ஓகே. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நம்ம சுக்கிரனோட பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சுக்கிரன் வந்து குரு வீட்டுல உட்காந்துருக்கு, குருவும் உச்சமா இருக்குது, வக்கரமா இருக்குது எல்லாம் சொல்லிட்டோம். ஐ மீன் ராகுவும் ஆமா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ளுக்கு போயிருக்குன்னு. இன்னொரு கிரகம் உள்ளுக்கு அதோட இன்வால்வ் ஆகுது. எதுனா யுரேனஸ்னு ஒரு கிரகம். ஓ. யுரேனஸ் பாருங்க 24 டிகிரி மீன ராசியில் இருக்கா, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் ஆமா. பாதத்துல. ஆமா. ஆமா. அகைன் சுக்கிரன் வந்து 24 டிகிரில கரெக்டா இருக்கு பாருங்க. டிகிரி வித்தியாசம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. 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 ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப டைட் கன்ஜங்ஷன். 1 டிகிரிக்குள்ள ரொம்ப டைட் கன்ஜங்ஷன் இது. சோ இந்த அளவுக்கு டைட்டா ம். இருக்கும்போது பாத்தீங்கன்னா யுரேனஸ் வந்து ஒரு யுரேனஸ்ங்கிற ஒரு அவுட்டர் பிளானட் வந்து சுக்கிரனை வந்து சேர்க்கையில இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கும்போது ஓ. யுரேனஸ் பொறுத்த அளவுக்கு சடனான கிரகம், ஒரு ஃபிளாஷ் மாதிரி. லைக் திடீர்னு முடிவெடுத்து ஓகே. திடீர்னு பண்றது. சோ எல்லாமே ம். ம். சடனா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் எல்லாமே ஓகே. ஒரு மேரேஜ் முடியுது, அடுத்த மேரேஜ் அடுத்த மேரேஜ் அடுத்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சடனா அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. அகைன் அந்த யுரேனஸ் அப்படிங்கிற கிரகமும் இங்க ரோல் பிளே பண்ணி இருக்குது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ நிச்சயமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் மேரேஜுக்கு நீங்க சொன்ன காம்பினேஷன் எடுத்துக்கலாம். 7ஆம் வீட்டு சுக்கிரன் யாரோட நட்சத்திரம் இருக்காரு, ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்திருக்காரு. ரேவதி புதனோட ஆமா. நட்சத்திரம். சோ புதன் அதான் இதனோட மல்டிபிளிசிட்டி. நட்சத்திரம். மல்டிபிள் மேரேஜுக்கான காம்பினேஷன் இருக்கு. கண்டிப்பா. ஓகே. பட் நீங்க தாரகாரகன் சனி வந்து நவாம்ச கட்டத்துல இரட்டைப்படை ராசியில உட்கார்ந்திருக்காரு. அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். எஸ். நான் உங்களுக்கு என்ன கிளியரா சொல்றேன் பாருங்க. ஆஹ் ம். சனி வந்து தாரகாரகன், சனி தாரகாரகன். இவங்க வந்து ரொம்ப வயசுக்கு மூத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வயசு கரெக்ட். வித்தியாசம் எல்லாம் கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு வயசுக்கு மூத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. சனினா ஓல்ட் ஏஜ். சனினா ஓல்டேஜ். ஓகே. தாரகாரகனுக்கு மேரேஜ் குடிக்கிறது, பார்ட்னர் குடிக்கிறது. ஓகே. ஓகே. சோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப தாரகாரகன் ராசி கட்டத்துல 3 இருக்காரு. லக்னம் விருச்சக லக்னம், ஓகே. ராசி கட்டத்துல 3ல தாரகாரகன் இருக்காரு சனி. கண்டிப்பா. நவம்ச கட்டத்துல லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம். ம். சனி அகைன் 3ஆம் வீட்டுல அது தாரகாரகனுக்கு வந்திருக்காரு. மூணாவது வீட்டுல. சோ ஆமா. 3ஆம் எஸ். கரெக்ட். வீட்டுங்கிறது அகைன் தாரகாரகன் வர்க்கோத்தம் ஆயிருக்காரு. வர்க்கோத்தம்னா ராசி பிரகாரம் ம். வர்க்கோத்தம் ஆகல, வீட்டு பிரகாரம் ம். வர்க்கோத்தம் ஆயிருக்காரு. ஆமா. 3ஆம் வீடு, ஆமா. 3ஆம் வீட்டுல வர்க்கோத்தம் ஆயிருக்காரு. ராசி நவம்சத்துல ரெண்டுலயுமே 3ஆம் வீட்டுல தாரகாரகன் உட்கார்ந்திருக்காரு. சோ 3ஆம் வீடுங்கிறது அகைன் வர்க்கம். மல்டிபிளிசிட்டி குறிக்கூடியது. ஒண்ணுக்கு மேற்பட்ட கரெக்ட். விஷயத்தை குறிக்கூடியது 3ஆம் வீடுங்கிறது. புதனோட காரத்துவத்துல வர்றதுதான். ஆமா. அகைன் புதனுடைய அம்சத்துல வருது. அது ஒரு இண்டிகேஷன். சோ இன்னொரு இண்டிகேஷன் நான் ம். சொல்றேன். ம். 7ஆம் வீட்டு அதிபதி, ராசி கடத்தோட 7ஆம் வீட்டு அதிபதி நவம்சத்துல எங்க உட்கார்ந்திருக்காரு, கும்ப நவம்சத்துல போய் உட்கார்ந்திருக்கு சுக்கிரன். சுக்கிரன் வந்து ம். கும்ப நவம்சத்துல உட்கார்ந்திருக்கு. ம். சுக்கிரனோட சூரியன் புதன் கேதெல்லாம் உட்கார்ந்திருக்குது. சோ கேதெல்லாம் உட்கார்ந்திருக்கிறது ஆமா. தான் மேரேஜ் பிரேக் பண்ணதுக்கு காரணம். அகைன் கும்ப கண்டிப்பா. நவம்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கும்பத்தோட கோர் ரூலர்னு பாத்தீங்கன்னா சனிக்கு அடுத்தது ராகு பகவான் தான்.
சோ கும்பத்துல ஆமா. போய் 7ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, சுக்கிரன் உட்கார்ந்திருக்குது அப்படின்னா, மேரேஜ்ல ம். சீட்டிங்கான வாய்ப்பு அதிகம். ம். மேரேஜ்ல செக்ஸுவல் டிசைர அதிகப்படுத்தும். சோ கரெக்ட். சீட்டிங், அஃபேர் இந்த மாரி காம்பினேஷனுக்கு போறக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இந்த காம்பினேஷன்லயும் இது கரெக்ட். ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த டிசைர் வந்து ஷூர், ஷூர். அதிகப்படுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். கரெக்ட், ஓகே. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. பேசிக்கா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இவங்களோட ம். மைண்ட் பாத்தீங்கன்னா என்ன துலா ராசி தானே. ஆமா. துலா ராசினா மைண்ட் என்னது? மைண்ட் வந்து பார்ட்னர் மூலியமா ம். சந்தோஷத்தை அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் துலாம் ராசிக்கு சாட்டிஸ்பாக்சன், ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது. ஓகே, பார்ட்னர்ஷிப் தான். ஓகே. பார்ட்னர்ஷிப், கணவர், ம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்க. சோ ம். சந்திரன் 12ல தனிமையா உட்காந்துருக்கு, எங்க சனி மட்டும் பாக்குது. ம். சோ அப்படிங்கும்போது ஒரு லோன்லினஸ்க்காகவும் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. தனிமையை தாங்க முடியாதனாலையும் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். லோன்லினஸ் எஸ், இவங்க எஸ். லோன்லினஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லலாம். அகைன் சொல்லலாம். விசாக ரைட். நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு ரகுமான் ஜாதகம் கூட நம்ம பேசியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கிறோம். விசாக ஆமா. நட்சத்திரத்தை பத்தி நிறைய கண்டிப்பா, விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ எக்ஸ்ட்ரா கண்டிப்பா. நான் இங்க ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். விசாக ம். நட்சத்திரத்தோட வீக்னஸ் நான் சொல்றேன். ம். விசாக நட்சத்திரத்தோட வீக்னஸ் என்னன்னா உங்களுக்கு ஆல்கஹால், செக்ஸுவாலிட்டி அதான் வீக்னஸ். ஓகே, எனி ஓகே, எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹாபிட்ஸ் எடுத்துங்க. ஏதாவது ஓகே, தப்பான பழக்க வழக்கங்கள் எடுத்துங்க. இதெல்லாமே விசாக ஓகே. நட்சத்திரத்தை கீழே இறக்கி விட்டுரும். ம். சோ விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தான். சோ அவங்களோட ஓ பேட் ஹாபிட்ஸ் தான் இவங்களை வந்து கீழே இறக்கி விட்டுரும். இவங்களோட கண்டிப்பா. லைஃப்ல வந்து யோகிகளுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, விசாக ஆமா நட்சத்திரத்த. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா குருவோட ஆம். நட்சத்திரம் இல்லையா, ஒரு பிராமினோட நட்சத்திரம், கண்டிப்பா, பிராமின் தானே குருங்கிறது. சோ அது வந்து கண்டிப்பா. பிராமினோட நட்சத்திரம் உங்களுக்கு வந்து எங்க உட்காந்துருக்கு, இது துலாம் ராசியில உட்காந்துருக்குது. சோ துலாம் ம். ராசிங்கிறது செக்ஸுவாலிட்டி குறிக்கக்கூடியது, பார்ட்னர் குறிக்கக்கூடியது. கரெக்ட், கரெக்ட். சோ அதனாலதான் சொல்றேன், இந்த குரு வந்து குருவோட நட்சத்திரம் எங்க வீக் ம். ஆகுதுன்னா இந்த 2 விஷயத்துல வீக் ஆகும். இந்த 2 விஷயத்த கண்டிப்பா, ஜெயிச்சு வந்தாங்கன்னா விசாக நட்சத்திரத்தை கண்டிப்பா. அவங்க அவங்கள வெற்றி தோற்கடிக்க வெற்றி முடியாது. நிச்சயம். விசாக நட்சத்திரம் நல்ல நல்ல ஒரு வெற்றியை கொண்டு நோக்கி போயிரும். சோ விசாக கண்டிப்பா. நட்சத்திரம் இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தான். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோல் எக்ஸலன்ட். செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோலை வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணக்கூடிய பவர் உண்டு. இங்கதான் ட்ராப் வந்து எஸ். இந்த விசாக நட்சத்திரோட ட்ராப் இங்கதான். ம். ஓகே. சோ ஓகே, ஓகே. அகைன் அதான் இவங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து எங்க இருந்து ஹாப்பினஸ் இவங்களுக்கு எங்க இருந்து, அதாவது இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அச்சீவ்மெண்ட் ம். பண்ணுமே எதுவுமே ஹாப்பினஸ் கொடுக்கலன்னு எதுவும் ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. பார்ட்னர்ஷிப், ம். ரிலேஷன்ஷிப், லவ் ம். இதான் இவங்களுக்கு ம். ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறது விரும்புறாங்க. அகைன் இவங்களோட ரைட். சில்ட்ரன்ஸ் வந்து இவங்களுக்கு ஹாப்பினஸ் தான். அது 100க்கு 100 நம்ம சொல்லணும். 5ஆம் வீடு வெரி குட். ஆத்மகாரகன் உட்காந்துருக்கு, ராகு ஆத்மகாரகன். கண்டிப்பா. இவங்களுக்கு ஐ திங்க் 3 4 சில்ட்ரன், 3 ஆர் 4 சில்ட்ரன் இருக்காங்க இவங்களுக்கு. ஓகே, ஓகே. சரிங்கண்ணா. கிட்டத்தட்ட சூப்பர். நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே. அ இன்றைய இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தோம். எலிசபெத் டெய்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய, லண்டன்ல பிறந்து அமெரிக்கால செட்டில் ஆகி, மூவிஸ்ல வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகையா இருந்தவங்கள பத்தி நம்ம அனலைஸ் பண்ணோம். 8 திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கி, ஜோதிட ரீதியா எப்படி அது வந்து பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பேசினோம். மல்டிபிள் ஃபேக்டர் அது ஒன்று சேரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொன்னோம். எல்லாருக்கும் ஒரு சில ஜாதகத்தை இதேமாரி அமைப்பு இருக்குது அப்படின்னா, இது எனக்கும் இதேமாரி மல்டிபிள் மேரேஜ் ஆகுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் அது கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிபா சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா தாரகாரகன் எங்கே உட்காந்துருக்காரு, இரட்டைப்படை ராசியில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு, ஸோ புதன் எங்கே இருக்குது, மல்டிபிள் அதிபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எப்படி, அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ இது நவாம்சத்தில் எப்படி இருக்குது, ரிப்பீட் ஆகுதா, இதெல்லாம் நம்ம பார்த்து மல்டிபிள் ஃபேக்டரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த மல்டிபிள் மேரேஜுங்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். ஸோ அது எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக விளக்கி சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்து போடப்பட்ட நிகழ்ச்சி. இதுமாரி 8 திருமணம் பண்ணாங்க அப்படின்னு இது ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக நம்ம போடல. ஜோதிடம் எப்படி இந்த மல்டிபிள் மேரேஜை கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத நேயர்கள் ஜோதிட ரீதியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செலிபிரிட்டியை நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் கொண்டு வந்தோம். இதே போல் டிஃப்ரெண்டான செலிபிரிட்டி பர்சனாலிட்டி நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.